வணக்கம். எம் டாக்டர் கண்ணாதேவி. ஆம், இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, முனிவுகள், சித்தர்கள். அந்த சித்தர்கள் பதிவில் நான் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பேன்னா, சித்தர்கள் வந்துட்டு கோயிலில் இருக்கக்கூடிய அந்த பிராமணர்களை வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்கள பிடிக்காது. அவங்களுக்கு யாருக்கு சித்தர்களுக்கு அந்த அந்த வேதம் சொல்லக்கூடிய பிராமணர்களை பிடிக்காது, சரிங்களா? ஏன்னா அந்த பிராமணர் வந்துட்டு நாங்கள் தான் வந்துட்டு வேந்த ஜாதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதனால சரிங்களா. அதனால் அவங்களுக்கு பிடிக்காது. சித்தர்கள் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு இந்த காலத்துக்கு நமக்கு என்ன தேவை? நமக்கு யார் தேவை? சித்தர்கள் சொன்ன கருத்துக்கள் தேவையா, இல்லை வேதங்களில் சொன்ன கருத்துக்கள் தேவையா நமக்கு? அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எல்லா காலத்துக்குமே பொதுவானது நமக்கு வந்துட்டு எல்லா காலத்தில் இருக்கக்கூடிய அந்த பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு அதை வந்து ஏற்று செயல்படுத்தக்கூடிய வகையில் யார் வந்து செயல்பட்டாங்க அப்படின்னா சித்தர்கள் தான் வந்து செயல்பட்டாங்க. சித்தர்கள் தான் என்ன அந்த ஒரு தூய்மையான வாழ்க்கையை வந்து வாழ்ந்தாங்க. சித்தர்கள் அவங்களும் பார்த்தீங்கன்னா மேரேஜெலாம் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கும் வந்து பிள்ளைங்களாம் வந்துட்டு இருக்குது, சரிங்களா. இப்போது பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான நம்ம இந்த காலத்துக்கு நமக்கு தேவையானவங்க பார்த்திங்கன்னா சித்தர்கள். அந்த சித்தர்களை நம்ம வந்து வணங்கி நமக்கு தேவையான நன்மைகளை நம்ம பெறுவோம். இது வந்து நான் ஏன் தெரியுமா சொல்கிறேன்? சித்தர்கள் வந்துட்டு அவங்களுக்குள்ள அந்த கடவுளை பார்த்தாங்க, புரியுதுங்களா? அதைத்தான் ஒவ்வொரு தனி மனிதனும் செய்யணும். ஒவ்வொரு தனி மனிதனும் அதை நம்ம செய்யும் பொழுது நம்ம இந்த மனித சமுதாயமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தரமான பீப்புள்ஸ் வந்துட்டு வந்துட்டு உண்டாக்க முடியும், இல்லைங்களா? அதனால தான் நான் வந்துட்டு சொல்கிறது. இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா வேதங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிக், யஜு, சாம, அது மாதிரி அதவன அப்படின்ட்டு 4 வேதங்கள் வந்து சொல்கிறாங்க இல்லைங்களா. இதை பற்றிலாம் நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றிலாம் நம்ம வந்துட்டு தெரிஞ்சுட்டு நம்ம அதை பற்றி தெரிஞ்சுட்டு பேசணும். என்ன அது வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை நம்ம வந்துட்டு எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத நம்ம அதை வந்து தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா. இப்போது நான் வந்துட்டு என்ன ஃபீல் பண்ணேன்னா, இந்த வேதங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சொன்னது பார்த்தீங்கன்னா அந்த கடவுளுடைய விஷயங்கள்லாம் சொல்லுது, புரியுதுங்களா? காடை பற்றி தான் வந்து பேசுதுங்க இந்த வேதங்கள் எல்லாமே. ஓகேங்களா. அப்போது அதெல்லாம் நம்ம வந்துட்டு தெரிந்து நம்ம செயல்படும் பொழுது நமக்குள்ளே அந்த கடவுள் வந்துட்டு வாழ்வார். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சித்தர்கள் வந்து செய்தாங்க, ஓகேங்களா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வெளியில் கடவுளை இருக்கிறத விட்டுட்டு நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுளை பாருங்கன்னு சொல்கிறாங்க. அது ஏன் அவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க? ஏன்னா அந்த தனி மனித அந்த ஒரு ஒழுக்க தனி மனித மேம்பாட்டுக்காக தான் அவங்க வந்து அதை சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா.